வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர் உங்களிடத்தில் சில விளக்கங்களையும் கருத்துக்களையும் கூற விரும்புகிறேன், கேளுங்கள். நான் 13ஆம் தேதியிலிருந்து இன்றைய வரைக்கும் யூடியூப் போட முடியவில்லை. காரணம், தேர்தல் அறிவித்து விட்டார்கள். தேர்தல் அறிவித்ததனால் எனக்கு கூட ஹெல்ப் பண்றவர்கள் தேர்தல் வேலைக்கு சென்று விட்டார்கள். 10ஆவதுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. டீச்சருங்கெல்லாம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. எனக்குத்தான் வீடியோ எடுக்க தெரியாது என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்னும் எனக்கு எடுக்க தெரியாது. இன்னும் 5 வருஷம் ஆனாலும் எனக்கு அது போக முடியாது. அடுத்தவர்கள் மூலியமாகத்தான் உங்களுக்கு நான் வீடியோவை வெளியிட முடியும். ஆகவே அதற்காக இவர் என்ன வாரத்துக்கு 2 நாளைக்கு வீடியோ விடுவாரே, வருத்தப்படாதீர்கள். உங்களுடைய ஒரு வருஷ பலனை ஒரே நாள் சொல்ல முடியும். நான் அந்த அளவுக்கு அந்த சூழலில் விளக்கங்களை கத்திருக்கிறேன். நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்க என்னை கேட்கலாம். எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். உலகத்தில் என்னென்ன நடக்கும் என்று எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. தங்க விலை இறங்கும் என்று இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது இறங்கும். வாங்குவதற்கு ஆள் இருக்காது. கொஞ்சம் பொறுமையா இருங்கள், அவசரப்படாதீர்கள். ஏன் என்றால் இப்பொழுது உள்ளூர் லோக்கல்லே நகைக்கடைக்காரங்கள், வியாபாரிகள், அரசாங்கத்துக்கு தெரியுமோ தெரியாது தெரியவில்லை, இவர்களே காம்படிஷன் பண்ணி விலையை குறைக்காமல் ஒரு 100-200 குறைத்து கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் நேரிட கம்ப்ளைண்ட் கொடுத்தால்தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அது எப்போ அப்படிதான். இன்கம் டேக்ஸ் அலுவலகத்துக்கு அருகிலே தவறு செய்தால் கூட யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. நம்மளுடைய நிர்வாகம் அப்படி, இந்தியாவின் நிர்வாகம் அப்படி. தங்கத்துக்கு எப்படி தள்ளுபடி கொடுக்க முடியும்னு எந்த அதிகாரியை சிந்திக்க முடியுமா? ஐஏஎஸ் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள். அது என்ன சேதாரம்? அந்த சேதாரம் எங்கே செல்கிறது? தங்கத்துக்கு. வியாபாரிகள் என்ன திட்டினாலும் அதை பத்தி கவலை இல்லை. இந்த சேதாரம் எங்கே செல்கிறது? தங்கத்துக்கு சேதாரத்துக்கு தள்ளுபடி காதலை கேட்டு பொழிக்க ஒவ்வொரு டிவி இதேதான். அதுக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்றீங்களே தெரியவில்லை. தங்கத்தில் ஆகும் சேதாரம் அது எங்கே செல்கிறது? குப்பைக்கு போகிறதா? யாருக்கிட்ட போகிறது? அதுக்கு சேதாரத்துக்கு தள்ளுபடி. அப்புறம் 10 பவுன் வாங்கினா 20 பவுன் வாங்கினா 5 பவுன் வாங்கினா தள்ளுபடி. எப்படி தள்ளுபடி கொடுக்க முடியும்? தங்கம் உங்களுதா? நீங்களே விலை கொடுத்தா வாங்கி கொள்வீர்கள். கடைக்கு வாடகை கொடுக்க வேண்டும், ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், கரண்ட் பணம் கட்ட வேண்டும். எப்படி நீங்களே இலவசம் கொடுக்க முடியும்? அவன் ஒரு நாளைக்கு ஒரு கடையில 2000 ரூபாய் விற்கிறதா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப மக்களுக்கு தங்கத்தை 100% தங்கமா கொடுக்குறீங்களோ அது என்னமோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். அரசாங்கம் தான் இதை கண்காணிக்க வேண்டும். 22 கிராம் தங்கமா விற்கிறார்களோ 18 கிராம் தங்கமாக விற்கிறார்களோ தெரியவில்லை. தங்கத்தினுடைய உண்மையான விலையும் இந்த எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட பொருளையும் தள்ளுபடி என்று விற்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும். எப்படி தள்ளுபடி என்று தெரியவில்லை. 10 பவுனுக்கு 40 கிராம் தங்கம் வெள்ளி இலவசங்கிறார்கள். இலவசம் எப்படி? அதனுடைய இலவசம் கிடைக்கும்? அவர் எங்க இருந்து கிடைக்கிறது? அது சிந்திக்க மாட்டேங்கிறார் மக்கள். இது ஏன் சொல்லுகிறேன் என்றால் மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். எப்படி இலவசம் கொடுக்க முடியும்? அது எங்க இருந்து வருகிறது? அவர்களே மார்க்கெட்டில் விலை கொடுத்து வாங்குகிறார்கள். அவருக்கு ஒரு பவுன் வித்தால் வரிகள் போக ஒரு 2000-3000 கிடைக்கும்.
இலவசம் கொடுத்து தள்ளுபடி கொடுத்து எல்லாம் கொடுத்து அப்போ ஒரு என்ன உண்மையே தங்கம் 10% இருக்குமா இல்ல 50% இருக்குமா? தயவு செய்து வாசகர்கள் பொதுமக்கள் இதை ஆராயுங்க. கணக்காரர்கள் குறை சொல்லவில்லை, இது சில கடைகளில் நடக்கிறது. அசோசியேஷன் சங்கத்தில் நடக்கக்கூடிய கடைகள் தான் நன்றாக நடக்கும். அதை மீறி தனியாக செய்யக்கூடிய கடைகளில் பார்த்து வாங்குங்கள். அது ஒரு புறம். இப்போது சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன். நான் சோடி பிரசனை பார்க்கும் சிவனடிகளார் என்னை அவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மை சொல்கிறேன். எனக்கு சேரா எங்கே செல்கிறது என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் யாராவது கேட்டிருக்கிறீர்களா? எந்த அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் கேட்டிருக்கிறதா? சேதாரம் என்றால் என்ன? சேதாரம் எங்கே செல்கிறது? அது யார் இடத்தில் செல்கிறது? 1 கிராம் தங்கத்துக்கு 1000 மில்லிகிராம். அதை தெரிந்து கொள்ளுங்கள். 1 கிராம் தங்கத்துக்கு 1000 மில்லிகிராம் கொண்டது ஒரு தங்கம், ஒரு பவுன். ஒரு 250 மில்லிகிராம் எங்கே செல்கிறது? 200 மில்லிகிராம் என்ன பணமாக வைத்தது? 500 மில்லிகிராம் என்ன பணம்? இன்னைக்கு விற்கிற வரைக்கு நமக்கு மில்லிகிராம் என்றால் தெரியாது. இதனால்தான் வியாபாரங்கள் கொடி கட்டி பறக்கிறது. இதை நன்றாக ஆராய்ந்து மாவட்ட நிர்வாகம், மத்திய மாநில அரசுகள் ஆங்காங்கே கட்டுப்பாடு செய்து பொதுமக்களுக்கு தரமான பொருளை கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன். இந்த சோழி பிரசனை பார்க்க ஆர்வம். அடுத்தது சோழியை நன்றாக கவனித்து நீங்கள் நான் சோழி யூடியூப்லேயே பார்த்தீர்கள், ஆனால் நீ வெற்றி அடைந்து விடுவீர்கள். இந்த சோழியிலே அவ்வளவு உண்மையான விஷயங்கள் இருக்கிறது. நான் சொல்வது உங்களுக்கு கண்டிப்பாக பலிக்கும். நான் சொல்வதை நீங்க செய்ய வேண்டும், அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆனால் நான் சொல்லிவிட்டு நீங்க அலட்சியப்படுத்தி செய்யாது விட்டால் மேல் டவுல் மடங்கு ஆயிரம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜாதகத்தை மீறும் சோழி. ஒருவன் மரணத்தையே நிறுத்தி வைக்கக்கூடிய பவர் இந்த சோழிக்கு இருக்கிறது. என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மருத்துவமனையில் ஒருத்தர் படுத்திருக்கிறார். இது உண்மை நடந்தது. 3 நாள் தான் கெடு என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு சேலத்திலிருந்து போன் வருகிறது, ஐயா என்ன நிலவரம்? அந்த மாதிரி 90 வயசு இருக்கிறது, சோழி ஏற்கனவே சொல்லிவிட்டதே அப்படின்னு. என்ன வந்து தெரியவில்லையே. சோழி போட்டு பார்த்தால் அந்த அம்மா வேலை செய்யற இடத்துல இருந்து ஏதோ மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எடுத்தாந்து இருக்குது. அது ஏதோ ஒரு பொருள் அதை உட்காந்துருச்சு, ஆட்டம் ஆடிடுச்சு. அவங்க வீட்டுல பயந்துக்கிட்டாங்க. அதுக்கு ஒரே ஆட்டம் கட்டியோட டாக்டருங்க சொல்ல வேணும் காசு உட்காந்துக்கிட்ட கறந்துட்டாங்க. இப்போ 5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டாங்க பாவம். இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு போட்டால் அந்த அம்மா எந்திரிச்சு 4 குளிச்சு கொடுத்தா இப்போ அந்த அம்மா எந்திரிச்சு. இது உண்மை நடந்தது. ஏன்னா அவர் எங்கள் வீட்டுக்கு நேரில் கூட நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். இது யாராவது கேட்கலாம், இது பொய்யின்னா. அந்த அளவுக்கு நான் இதில் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். சாலா நினைத்துக்கு என்னுடைய சூழலில் மற்றவர்கள் பார்க்குவதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் தெய்வீக அடிப்படையில் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். தொழில் செஞ்சு பணம் சம்பாரிச்சு இடம் வாங்கணும், வீடு கட்டணும் எண்ணங்கள் எனக்கு கிடையவே கிடையாது. என்னால் 10 பேர் நன்றாக இருக்க வேண்டும். என்னை நம்பி வந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். இவர்கிட்ட போன பரவாயில்லை என்று சொல்ல வேண்டும். இதை புரிந்து கொள்ளுங்கள். நேற்று நான் சொன்னது சரியா இல்லை என்று சில வாசகர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது 50 லட்சம் கடன் பெற்றிருந்தாலும் சரி, 50 கோடி கடன் பெற்றிருந்தாலும் சரி, கடங்கார தொந்தரவு பண்ணுங்கள் என்றால் உடனடியாக ஆறுமுகத்தை என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த கடலிலிருந்து விடுபடுவதற்கு உங்களுக்கு ஈஸியான வழியை சொல்லுவேன். அதுக்கோசரம் கடன் வாங்கணும்னு கட்ட வேண்டாம்னு சொல்லல, நீ வாங்கணும்னு கட்டித்தான் ஆக வேண்டும். அதுக்கு சில விளக்கங்கள் இருக்கிறது. அது எப்படி தீரும் என்பது கடவுள் சொல்லாது பாவம். எங்க நாட்டை யாராவது வழிபோக்கில் உள்ளவர்கள் தான் கடவுள் உத்தரவு கொடுக்கும். நீங்கள் யூடியூப் பார்க்கும்போது தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா தள்ளி பார்த்தீங்கன்னா தெரியாது. ஒரு வீடியோ பார்த்தால்
முழுசாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசியில் ஒரு வார்த்தை நன்றாக இருக்கும். அதுவும் வீடியோ நன்றாக பார்த்தாலே சில காலத்துக்கு சில பிரச்சனை தீரும். இன்னொன்று சொல்கிறேன், லோக்கல் உள்ளூரில் இருப்பவர்கள் வெளியூரில் வர முடியாது. இந்த இடத்துல உட்கார்ந்து எந்திரிச்சு போனாவே சில பேருக்கு கஷ்டங்கள் நீங்க இருக்குது. இங்க உள்ளூரில் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு வாரமா வசூலுக்கு போன வசூல வரல, என்கிட்ட உட்காந்து ஒரு வெத்தினாயம் பேசிட்டு போனான்னா ஏங்க 2 நாளா காணாம தான் வாங்கிட்டு போகணும்னு சொன்னாராம். அது என்ன உங்களை வந்துட்டு போனா வசூலாயிருதுங்கிறாரு. அதாவது ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டு போனா சொல்கிறோமே, போகும்போது சகலம் செய்வீர்களே, அது மாதிரி இங்க நீங்க வந்து எந்திரித்து போனாவே கஷ்டங்கள் நேரும். நான் தான் தீர்த்து வச்சேன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, தானா தீர்ந்து விடும். ஆக இந்த சோழியில் 12 எடுத்து 108 12 எடுத்து போடும் பொழுது 12 உங்களுக்கு பலன் வந்த பிற்பாடு அடுத்தது உங்களையும் யார் வந்து பார்க்கிறாரோ வாசகர்கள் அவர்களையும் போட சொல்லுவேன். ஒவ்வொருவருக்கும் 108 மாற்றி மாற்றி போட சொல்லுவார்கள். அது இந்த நம்பர் வருது என்று அவருக்கு எழுதி கொடுத்து விடுவேன். இந்த நம்பர் வந்தா உங்களுக்கு ஆகாது என்று சொல்லி விடுவேன். இதுதான் நடந்து கொண்டு இருக்கு 20 வருடமாக. நான் சாதாரண சும்மா பார்த்துட்டு காசு வாங்க நினைத்து விடாதீர்கள். உங்களுக்கு சூழல் பார்த்தால் இந்த நம்பர் வந்தால் உங்களுக்கு ஆகாது, இது நடக்காது கேட்காது அப்படின்னு சொல்லித்தான் யாராவது எந்த ஜோதியில சொல்வார்களா? நான் சொல்கிறேன், அதை புரிந்து கொள்கிறார்கள். போட்டோன்ன வரணும், 2வது வாரம் வரணும், 3வது வாரம் வரணும், 4வது அப்படின்னா அவங்க வேலை ஆகாது, எந்திரிச்சு போயிடுங்க அப்படின்னா சொல்லிக் கொண்டு போடுறது. இது வரைக்கும் இது நான் கத்துக்கிட்ட முறை எப்படி, எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அந்த மாதிரி. நான் சர்டிபிகேட் வாங்கி இருக்கிறேன், அரசு பதிவு பெற்ற ஜோதிடர். நீங்கள் தைரியமாக நீங்க சோதி பார்க்கலாம். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை, பசங்க உழைப்பு பிரச்சனை அனைத்திற்கும் நீங்க தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது சித்ரா பௌர்ணமி வருகிறது, அதுக்கு முழுசாக நன்றாக பலன் சொல்லுவேன். நாளைக்கு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன், கருத்து விடுவேன், கேளுங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் வேவி மருத்துவமனை அருகில் சீனியின் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.